குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன்சைட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 10-11 இந்த வீடியோவோட நியூஸ் பார்த்திங்கன்னா 10-11 ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் வெறும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்கிறது தான் நோக்கம். ஓகேவா. ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தலாமா. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா MS சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, க்ரீன் ரெவல்யூஷனுடைய தந்தை. ஸோ அவரோட 100th பர்த் ஆனிவர்சரிக்கான ஒரு காயின், கமமரேஷன் காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கான்ஃபரன்ஸோட தீம் என்ன, ஒன்று எவர் கிரீன் ரெவல்யூஷன், பாத் டு பயோ ஹாப்பினஸ். ஓகே, எவர் கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, எவர் கிரீன் ரெவல்யூஷன் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள். செகண்ட் இந்த ஒரு அவார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் அவார்ட் ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ். ஓகே. ஸோ இதில் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிபியண்ட்டு இவரோட பேர் முக்கியம். அடிமோலா அடின்லே. ஓகே, இவர் நைஜீரியாவை சேர்ந்தவர். சப்போஸ் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். அது ஓகே. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் மணி $25,000. ஸோ 25 × ஒரு 80 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 20 லட்சம் நினைக்கிறேன். 20 லட்சம் நினைக்கிறேன். கரெக்டு தானே? 20 லட்சம் தானே? 20 லட்ச ரூபா ப்ரைஸ் மணி. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னா, ஸோ இவர் வாங்கியிருக்கிற அவார்டெல்லாம் இவர் 67 பத்மஸ்ரீ, 5 வருஷத்துக்கு அப்புறம் 72, அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் பத்ம விபூஷன். ஸோ இது மூணுமே முக்கியம். ஸோ இப்போ ரீசெண்டாக பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா போஸ்ட்மஸ்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் ரீசெண்டாக இருக்கிறத கேட்டாங்க அப்படின்னா எல்லாம் ரீசார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஓகே. ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் வராது, அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா கேபினெட் அப்ரூவ் பண்ணது இந்த மைத்ரி. ஸோ இதனுடைய அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். என்ன அப்படிங்கிறது ஓகேவா. 275 முக்கியம். இது எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, 2030 வரைக்கும். 3வது பாயிண்ட்டு. 4வது இதோட பட்ஜெட்டு 4வது. இதோட சப் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் ஹாஃப் வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து வருது. ஓகேவா. ஸோ 4 தான். ஓகே, அது மட்டும் படிச்சுங்க. அடிஷ்னலாக ஒன்ஸ் ரீட் அவுட் மட்டும் விட்டுருங்க ஃபுல்லாக. ஓகே, அவ்வளோதான். அடுத்ததும் கேபினெட் தான். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. ஓகே, இது ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் ஃபண்டு, அதனால் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. அடுத்தது போயிடுவோம். இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த டிரைவ் இருக்கு இல்லையா, இது 2024 ஸ்டார்ட் பண்ணுது. கரெக்டாக. ஓகே, 2026 மார்ச் வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2028 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2028. ஓகே. இந்த PM டிரைவோட அப்ரிவேஷன் முக்கியம். 1 டெட்லைனு, அதாவது எக்ஸ்டெண்டட் டென்யூர் முக்கியம். 2 லான்ச் பண்ண டேட் ரொம்ப முக்கியம். லான்ச் பண்ண டேட் எங்கே காணோம்? இங்கே இருக்குது. 3 பட்ஜெட் 4. ஓகேவா. இவ்வளோ தான். இந்த சப்சிடிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துங்க. இன்சென்டிவ் 25 எவ்வளோ தர்றாங்க, 26 எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இதுவும் முக்கியம். இந்த 10-11 ஒரு நியூஸ் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லையா, PM உஜ்வாலா ஸ்கீம். ஸோ உஜ்வாலா அப்படிங்கிறது வேறு, உஜாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது LED. இது பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன். ஓகே. ஸோ இந்த வருஷத்துக்கான சப்சிடிஸ் இருக்கு இல்லையா, இன்சென்டிவ். ஸோ அதுக்கான டோட்டல் பட்ஜெட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ? 12,000 கோடி. இங்கே கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட் நியூஸ். ஓகே,
12,000 ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது எப்போது? 2016 செகண்டு. ஓகே, இதுக்கான சப்சிடி எவ்வளோ தர்றாங்க? ஒரு ஃபில் பண்ணுறதுக்கு 14.4 லிட்டர் 4 சிலிண்டர் இருக்கு இல்லையா, 4 கேஜி சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து 14.2 கேஜி சிலிண்டர் வந்து ஃபில் பண்ணால் உங்களுக்கு 300 சப்சிடி கிடைக்கும். அதுவும் 9 ஃபில்லிங்க்கு தான். 10வது ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்சிடி கிடைக்காது. அதுதான் விஷயம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து எவ்வளவு? தேர்டு. ஓகே, தேர்டு. அவ்வளோதான். ஓகே, அடுத்தது முக்கியமானது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வருது அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. 10.33 crore கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வரைக்கும். கடைசி டேட் தான் நமக்கு முக்கியம், அதனால் இந்த டேட் வந்து பார்த்து வச்சுங்க. இந்த டேட்டில் வந்து இது பண்ணுறது பார்த்து வச்சுங்க. ஸோ ஆல்ரெடி செப்டம்பர், அதாவது அக்டோபர் 2023 இருந்து 200 ரூபா கொடுத்துட்டு இருந்த சப்சிடி வந்து 300 ரூபாயாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, 300 ரூபாயாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் பார்த்துங்க. ஓகே, போதும். அடுத்தது வந்து இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. இதில் வந்து அமௌண்ட் மட்டும் முக்கியம். 30,000 வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க 3 இதுக்கு, ஆயில் நிறுவனத்துக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது மார்க்கெட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டார்ட் பண்ணி 9 வருஷம் ஆச்சு. 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. 9 வருஷம் ஆயிடுச்சா? ஸோ ஸ்டார்ட் பண்ண டேட் என்னென்னு பார்த்துங்க. இங்கே ஆகஸ்ட் 9 தான். ஆகஸ்ட் 9 2015. ஓகே, ஆகஸ்ட்டு 9 2015. ஓகேவா, இது வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் கண்டென்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துங்க. 5.4 செகண்டு. இதோட தீம் 3வது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட அப்ரிவேஷன் வந்து ரொம்ப முக்கியம். கேட்சோட அப்ரிவேஷன் முக்கியம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஹெச், லாஸ்ட்டு சிஹெச் கூட வராது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, சிக்கு கேட்கலாம். சின்னா என்ன? கேன்சர். ஏன்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். டீனா டெக்னாலஜி கூட ஏதாவது அடிச்சு விட்றலாம். ஆனால் சியும் ஏயும் வந்து பார்த்து வச்சுங்க. கேன்சர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டெக்னாலஜி சேலஞ்ச். ஓகே, இது ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து 50 லட்சம் சப்சிடி தருவாங்க. அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா 1 கோடி வரைக்கும் தருவாங்க. ஓகே, அவ்வளோதான். இது வந்து யார் பண்ணுறாங்க? இந்தியா ஏஐ வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வர்றாங்க. அவ்வளோதான். NCG இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட்ச் ப்ரோக்ராம் வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எது நம்பர் மார்க் பண்ணுறேனோ அது வந்து ஹை வெயிட்டேஜ். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து போர்ட்டல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, நீத்தி ஆயோக் வந்து இந்த போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஒர்க் ஃபார் விக்ஷித் பாரத். ஸோ இதில் வந்து ஸ்கில் வந்து இது பண்ண போகிறாங்க. என்ன சொல்கிறது, ஒர்க்கர்ஸோட அந்த எபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கணும். டெட்லைன் அப்படிங்கிறது இருக்கும். எந்த இயர் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அந்த இதோட ஒரு டிராஃப்ட் தான் வந்து நீத்தி ஆயோக் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 15, அதில் வந்து சொல்லியிருந்தார், இந்த PM விக்ஷித் பாரத் ரோஜ்கர் அபியான் மூலமாக வந்து ஸ்கில் ட்ரைனிங் தரப்போகிறோம். எவ்வளோ பேருக்கு? 3.5 கோடி மக்களுக்கு வந்து ஜாப், ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து ஜாப் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். இது வந்து 2027-31 ஜூலை 31 முக்கியம். ஜூலை 31 ஃபஸ்ட்டு வந்து ரோஜ்கர் அபியான், செகண்ட் வந்து இது, தேர்டு வந்து பட்ஜெட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி. ஸோ இந்த ஜூலை 31 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 31 2027. ஏன் அப்படின்னா அந்த எப்போவுமே வந்து மார்ச் 31 இல்லை ஜனவரி டிசம்பர் 31 வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இது ஜூலை 31 அப்படின்னு இருக்குன்னா யூனிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டு. ஓகே, ஆகஸ்ட் மாதம் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அப்போது 2 வருஷம், ஜூலை வரைக்கும் அப்படின்னா 2 வருஷம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்க 2026. எத்தனை அவார்டு அப்படின்னா 16 அவார்டு. ஓகே, இது 23வது நேஷ்னல் அவார்டு கவர்னன்ஸுக்கு 1. டோட்டலாக 16 அவார்டு தர்றாங்க. 1 2 வந்து 16 அவார்டு. ஓகே, இதில் வந்து 10 அவார்டு வந்து கோல்டு, 6 சில்வர். ஃபஸ்ட்டு ப்ரைஸு கோல்டுக்கு வந்து 10,
மூணாவது, ரெண்டாவது. கோல்டுக்கு வந்து 10 லட்சம், சில்வருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம். அவ்வளோதான். ஓகே, எல்ஐசி மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க, 75 லட்சம் சேங்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இது பார்த்து மட்டும் வச்சுங்க, வெயிட்டேஜ் கம்மி தான். ஸோ அடுத்தது நுமாலிகர் ரிஃபைனரி எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் இருக்குது. இது கொஷின் எப்படி வரும் அப்படின்னா, இப்போது 5G டெக்னாலஜியை பற்றி கேட்பாங்க. அப்போ நமக்கு கவர்மெண்ட்டோட நெட்வொர்க்கிங்கில் வந்து பிஎஸ்என்எல் வருது அப்படின்னு தெரிஞ்சிடும். அடிஷ்னலாக வந்து கொஷின் வருது அப்படின்னா, இந்த என்ஆர்எல், பிஎஸ்என்எல் யார் கூட சேர்ந்தாங்க, என்ஆர்எல், ஓகேவா? அப்போது ஒரு 5 ஆப்ஷனு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று தருவாங்க, ஸ்டேட்டோட இது தருவாங்க. ஸோ அப்போ இதுதான் வெயிட்டேஜ் அதிகம் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ தாண்டி வேறு எதுவும் கிடையாது இதில். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாம் 1200 அப்படிங்கிறது மோட்டார். ஓகே, விக்ரம் அப்படிங்கிறது லேண்டர். ஸோ விக்ரம் சாராபாய் தான் வந்து நம்மளோட ஸ்பேஸ்க்கான ஒரு முன்னோடி. ஓகேங்களா? அவர் தான் வந்து இஸ்ரோவை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதாவது ஒரு பேஸ் போகிறதுக்கு அவர் தான் காரணம். அவரோட அசிஸ்டண்ட் தான் இவருன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவர் வந்து அவரோட பேரில் வந்து ஒரு மோட்டார், எதுக்கு, லேண்டருக்கு, லேண்டர் விக்ரம் லேண்டர், அதுக்காக. ஓகே, ஸோ இது யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கை ரூட் எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா? ஹைதராபாத்தில் இருக்குது செகண்டு. அவ்வளோதான். அக்னிகுல் காஸ்மோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சென்னையில் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் வந்து முன்னாடி ஃபார்மர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒய் கான்ஸ்டியூஷன் மேட்டர் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. 1 பேர் முக்கியம், 2 இவர் வந்து எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. 3 இல்லை அப்படின்னா ப்ரெசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அவ்வளோதான், 3 தான். அடுத்தது டேஸ் முக்கியம் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தீஸ்கர் இருக்கு இல்லையா, சத்தீஸ்கரில் வந்து ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குட்டை இருக்குது, ஒரு குளம் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த வாட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வாட்டர் மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1.8 ஜிகாவாட், இல்லை அப்படின்னா 1800 மெகாவாட். ஓகே, சத்தீஸ்கர் யார், NHPC, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3417. ஓகே, 17 × 2 போட்டிங்க அப்படின்னா 34 வருது. அவ்வளோதான். ஓகே, டாடா, பை பாய்.